இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அற்புதம் அதிசயங்களை பற்றி தான் பேசுகிறார்கள். ரட்சிப்பை குறித்து யாரும் என்ன செய்கிறது இல்லை, பேசுவதில்லை. இந்த சுவிசேஷம் அதான் வேலை. இந்த சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்? வழி தப்பி தெரிந்த நாம், தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் அவன் சொந்த வழியிலே அலைந்து திரிகிறவர்களாய் காணப்பட்ட நம்மை தேடி தேவன் உலகத்திற்கு வந்தார். எதற்காக? பரலோகத்தில் அவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்காக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய மாடி வீடுகளை கட்டுகிறோம், பெரிய பிரயாசப்படுகிறோம். எதையாவது கொண்டு போவீங்களா? கொண்டு போக முடியா? நமக்கு ஒரு வீடு வேணும். எதற்கு? நம் தலை சாய்ப்பதற்கு. நமக்கு உடை வேண்டும், ஆகாரம் வேண்டும். இருக்கிற நிலையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாய். Thankful to God. எல்லா நிலையிலும் சந்தோஷமாகவும் மனரம்மியமாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் கார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கார் வாங்குறான். எல்லாரும் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் மோட்டார் சைக்கிள் வாங்குறான். வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன செய்யானுங்க? கடன். எப்படி கடன் வந்து? கடன் எப்படி வந்து? பிறகு கடனை போக்குறதுக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகாங்க.